அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சத்துக்களை மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம அப்பாச்சி கதைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அடுத்த கதை என்னன்னு பாருங்களேன். ஞானியின் தத்துவம். ராயருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அப்பாச்சியோட அவரை தோக்கடிக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் குறியாக இருந்தாங்களாம். அதுக்காக டில்லி பாதுஷா என்ன பண்ணாராம், ஒரு தத்துவ ஞானியை அவங்க அரண்மனைக்கு அனுப்பி வச்சாராம். அப்பன்னு பார்த்து ராயருடைய அரண்மனையில் எல்லாரும் அந்த தத்துவ ஞானியை வரவேற்று எல்லாரும் அரண்மனையில் தங்க வச்சுருந்தாங்களாம். அடுத்த நாள் ராயர் என்ன பண்ணாராம், நீங்கள் அப்பாச்சியை சந்திக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் பாருங்கள், அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த கதையின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 பெண்கள் சாப விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கதையை அப்பாச்சியும் என்ன பண்ணாராம், கேட்டாராம். சரி, நம்மளால் 3 உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் கதையை சொல்லுங்கள், அதுக்கான விடையை நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, கதையை சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த தத்துவஞானி கதையை சொல்ல தொடங்கியது பார்த்திங்கன்னா, ஒரு முனிவர் என்ன பண்ணாராம், தவம் செஞ்சுட்டு இருந்தாராம் ஒரு தோட்டத்தில். அந்த தோட்டத்தில் போய் இந்த 3 பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. அந்த 3 பேரும் நடனம் ஆடி பாட்டு பாடி அவருடைய தவத்தை கலைச்சோடனே அந்த முனிவருக்கு கோபம் என்ன பண்ணிட்டாரா, நீங்கள் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களாக மாறிடுவீங்க. எப்போ யார் உங்களுக்கு சரியான பதிலை சொல்கிறாங்களோ, அதாவது நீங்கள் தான் உண்மையான பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அப்போ தான் அவங்களுடைய சாபம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டாராம். இந்த கதையை சொல்லி முடித்த தத்துவ ஞானி ராயர்கிட்ட கேள்வி கேட்டாராம். இதில் யார் உண்மையான பூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த 3 பூக்களுமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னாக்கா, என்னுடைய அக்கா இவங்க இன்னைக்கு திருமணம் ஆகிருக்கு, அதனால் அவங்க வீட்டில் போய் அவங்க கணவர்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே பூக்களாகவே மாறிடட்டும், அதுக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்டு வச்சுருந்துருக்காங்க. சரின்னு அந்த முனிவர் என்ன பண்ணிட்டாராம், அதுக்கான ஒத்துழைப்பை கொடுத்து நீ திரும்ப என்னை ஏமாத்திராமல் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடித்தாராம் அந்த தத்துவஞானி. உடனே அப்பாஜி என்ன பண்ணாராம், நான் உங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது, அதனால் ஒரு நாள் கொடுங்க, நான் அடுத்த நாள் நான் பதிலை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாராம், வீட்டுக்கு போயிட்டாராம். அதுக்கு அடுத்த நாள் அந்த தோட்டத்தில் இந்த பூவு எந்த பூ சாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காமிக்க சொன்னாராம். அதுக்கு இந்த தத்துவஞானி சொன்னாராம், இந்த 3 பூக்கள் தான், இதில் எது மொதல் அக்கா, அடுத்த அக்கா, அடுத்தது தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு சரியான பதிலை அந்த அப்பாச்சி சொல்லிட்டாராம். நீங்கள் எப்படி இந்த பதிலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எப்படிங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன், ஆனால் நான் சொன்ன பூ சரியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பூக்களுக்கான சாப விமோச்சனத்தை நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே 3 பூக்களுமே பெண்ணாக மாறி வந்துட்டாங்களாம். இதன் மூலமாக ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்றத இவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனால் இதுக்கான பதிலை தத்துவஞானிகிட்ட அப்பாஜி சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு நாள் திருமணம் ஆகி அன்னைக்கு போய் அவர் கணவர்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பூவை சொன்னீங்கல்ல, அந்த பூ மேலே என்னன்னா பனித்துளிகள் கம்மியாக இருந்தது, அதாவது குறைவாக இருந்தது. ஆனால் மற்ற பூக்களில் பனித்துளிகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால பனித்துளிகள் அதிகமாக இருந்ததுனால இந்த பூக்கள் 2மே மொதல் அக்காவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, இப்போ கூட நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா, எங்களை விட எல்லா திறமையிலையும் நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்கன்றதை நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அறிவுக்கு முன்னாடி என்னுடைய ஞானம்லாம் குறைவு தான் அப்படிங்கிறத இவர் ஒத்துக்கிட்டாராம். ராயருடைய அரண்மனையில் அப்பாஜி என்னைக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாராம், அவருடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.